ஹலோ வீவர்ஸ், வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மிக மிக அபூர்வமான மகா சிவராத்திரியானது வரப்போகின்ற பிப்ரவரி 26ஆம் தேதி அன்று வரப்போகிறது. இந்த ஒரு அற்புதமான தேடினாலும் கிடைக்காத ஒரு சிறப்புமிக்க நாள்ல நம்முடைய வீட்டிற்கு இந்த 3 பொருட்களை நாம வாங்கிட்டு வந்து வைப்பதன் மூலமாக வீட்டில் செல்வ சேர்க்கையானது உண்டாக ஆரம்பிக்குங்க. இது எப்படிங்க சாத்தியமாகும்? இந்த 3 பொருட்களை வாங்கிட்டு வந்தா போதுமா, நான் பணக்காரன் ஆகிட முடியுமா அப்படின்னு ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா சந்தேகமானது இருக்கலாங்க. நிச்சயமாக இந்த 3 பொருட்களை வாங்கிட்டு வந்து வைப்பதன் மூலமாக வீடுகளில் பாத்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை நீங்க சந்திக்கலாம் அப்படிங்கறதுல துளியளவுக்கும் சந்தேகமே வேண்டாங்க. அதாவது சிலருடைய வீடுகளில் தொடர்ந்து கடினமாக உழைச்சிட்டு தாங்க இருப்பீங்க. ஆனா அந்த உழைப்புக்கு ஏற்ப பாத்தீங்கன்னா ஒரு சில முழுமையான அங்கீகாரமானது உங்களுக்கு நிதி ரீதியாக கிடைக்காம இருந்து கொண்டே இருக்குங்க. எப்படிதான் நீங்க உழைச்சாலுமே பாத்தீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையிலேயே இருந்து கொண்டே இருப்பீங்க. தேவையே இல்லாம நிறைய வீண்விரைய செலவுகளானது ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய வீட்டுல தெய்வ சக்தி இல்லாமலேயும் எதிர்மறை சக்திகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருப்பதன் காரணத்தாலையும் தான் இது போன்ற சில பிரச்சனைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே பாத்தீங்கன்னா சரி செய்து கொள்வதற்கு மறக்காம இந்த 3 பொருட்களை வாங்கிட்டு வந்து வைப்பதன் மூலமாக வீடுகள்ல தெய்வ கலாச்சாரமானது உண்டாக ஆரம்பிக்குங்க. இதனால எதிர்மறை ஆற்றல்கள் விலகி தெய்வத்துடைய அருளாசியானது வீடு முழுவதும் பரிபூர்ணமாக கிடைப்பதன் மூலமாக பாத்தீங்கன்னா தொழில்ல முடக்கு நிலைகள் சரியாகி நல்ல ஒரு லாபமானது கிடைத்து தேவையில்லாம வரக்கூடிய வீண்விரைய செலவுகள் வராமல் இருப்பதன் மூலமாகவும் பாத்தீங்கன்னா நாம பணத்தை சேமித்து வைக்க முடியுங்க. இதன் மூலமாக நிச்சயமாக பாத்தீங்கன்னா நாம செல்வந்தர்களாக மாறக்கூடிய நல்ல சூழ்நிலை மாற்றங்களும் ஏற்பட ஆரம்பிக்கும். சோ நிச்சயமாக இந்த 3 பொருட்கள் நம்முடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னு சொல்லலாங்க. எனவே அந்த 3 பொருட்களானது என்னென்ன, மேலும் இந்த மகா சிவராத்திரி அன்றைய தினத்துல இந்த 3 பொருட்களை எந்த நேரத்தில் நம்முடைய வீட்டிற்குள்ள நம்ம எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி சிவன் உங்களுக்கு பிடித்த கடவுளாக இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு சிவன் ஃபேவரட் கடவுள் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதோடு கமெண்ட்ஸ்ல ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் 3 முறை டைப் பண்ணுங்க. சிவனின் பரிபூர்ணமான ஆசீர்வாதமானது கிடைத்து சகல செல்வங்களும் உண்டாகும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 26/2/2025 புதன்கிழமை அன்று தான் பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரியானது வரப்போகிறது. இந்த நாட்கள்ல நம்முடைய வீட்டிற்கு நாம வாங்கிட்டு வர வேண்டிய அந்த 3 முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபெருமானுடைய படம், அதோடு பாத்தீங்கன்னா 2வது பொருள் சிவலிங்கம், 3வது ருத்ராஜம். இந்த 3 பொருட்களை தான் பாத்தீங்கன்னா நம்முடைய வீட்டிற்குள்ள இந்த மகா சிவராத்திரி அன்று கொண்டு வர வேண்டுங்க. இதற்கான நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியாக 6 மணி அளவுல பாத்தீங்கன்னா மாலை நேரம் இந்த 3 பொருட்களையும் வைத்து சிவபெருமான மனதார வழிபாடு செய்து கொள்ள நிச்சயமாக நம்முடைய வீட்டுல தெய்வ கலாச்சாரமானது உண்டாகும். சிவபெருமான் நம்முடைய வீடு தேடி வருவார் அப்படின்னே சொல்லலாங்க. சிவனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிடைத்து வீட்டுல பாத்தீங்கன்னா சகல விதமான செல்வங்களும் சேர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. சோ இந்த 3 பொருட்களை மறக்காம பாத்தீங்கன்னா இந்த நாள்ல வாங்கிட்டு வந்து வச்சிடுங்க. ஆல்ரெடி கூட பாத்தீங்கன்னா நீங்க இந்த 3 பொருட்களையும் உங்களுடைய வீட்டிற்குள்ள நீங்க வாங்கிட்டு வரலாங்க. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அந்த மகா சிவராத்திரி அன்று இந்த 3 பொருட்களையும் சேர்த்து வைத்து வழிபாடு செய்து கொள்வது, பூஜை அறையில வைப்பது இன்னுமே அதீதமான பலன்களை கொடுங்க. அதே போல இந்த 3 பொருட்கள் ஆல்ரெடி உங்களுடைய வீடுகள்ல இருந்தாலும் சரிங்க, புதிதாக பாத்தீங்கன்னா இந்த ஒரு அற்புதமான மகா சிவராத்திரிக்காகவே நீங்க நிச்சயமாக வீடுகள்ல வாங்கிட்டு வந்து வைக்க வேண்டியதும் மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மகா சிவராத்திரி அப்படிங்கிறது இந்து மதத்துல சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே கருதப்படுதுங்க. மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதுமே கண் விழித்து ஈசன் சிவபெருமான வழிபடுவதன் மூலமாக சிவனுடைய அனுக்கிரகத்தை பெறலாம் என்கிறது இந்து மதம். எனவேதான் பாத்தீங்கன்னா மத நம்பிக்கைகளின் அடிப்படையில இந்த நாள்ல தான் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. வேத நாட்காட்டியின்படி மகா சிவராத்திரி ஒவ்வொரு ஆண்டுமே பால்குண மாத சதுர்தசி நாள்ல தான் வரக்கூடும். எனவேதான் இந்த நாள்ல பக்தர்கள் சிவன் பார்வதிக்காக விரதம் இருந்து முழு சடங்குகளுடன் கூடிய வழிபாட்டையும் குறிப்பாக சிவ அபிஷேகத்தையும் மேற்கொள்கிறார்கள். பல இடங்கள்ல சிவன் ஊர்வலமும் நடைபெறக்கூடுங்க. இத்தகைய மகத்துவம் வாய்ந்த சிவராத்திரி நாள்ல சில சிறப்பு பொருட்களை வீட்டிற்கு கொண்டுட்டு வந்தால் அது மிகவுமே மங்களகரமானதாக கருதப்படுங்க. எனவே இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரியானது பிப்ரவரி 26ஆம் தேதி காலையில
காலையில் 11:08 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 27ஆம் தேதி காலையில் 8:54 மணி வரைக்கும் இருக்கின்றது. இந்த முறை பிப்ரவரி 26ஆம் தேதி புதன்கிழமை அன்று தான் மகா சிவராத்திரியானது வரப்போகிறது. மகா சிவராத்திரி விரதமும் வழிபாடும் அன்றே பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக செய்துட்டு வரலாங்க. இந்த ஒரு மகா சிவராத்திரி அன்று மாலை சரியாக பார்த்தீங்கன்னா 6 மணி அளவில் தான் இந்த 3 பொருட்களையும் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்ய போறீங்க. இந்த மகா சிவராத்திரி அன்று காலையில் எழுந்த உடனேயே குளித்து முடித்து நீங்க பூஜை அறையில பாத்தீங்கன்னா காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்த பிறகு பாத்தீங்கன்னா நீங்க வெளியே சென்று பாத்தீங்கன்னா இந்த 3 பொருட்களை வாங்கிட்டு வந்து வச்சிடுங்க. இதற்கு ரொம்பவே அதிகப்படியாக செலவாகும் அப்படின்னு எல்லாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. ரொம்பவே எளிமையாக பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் இருந்தா கூட போதுங்க. இந்த 3 பொருட்களை நீங்க தாராளமாக வாங்கிட்டு வந்து வச்சிடலாங்க. மறக்காம இந்த 3 பொருட்களை வாங்கிட்டு வந்து அந்த நாள்ல பாத்தீங்கன்னா அதாவது மகா சிவராத்திரி இருக்கக்கூடிய அந்த புதன்கிழமை அன்று வீடுகளில் எடுத்துட்டு வந்து வச்சிடுங்க. பிறகு மாலை சரியாக 6 மணி அளவில் இந்த 3 பொருட்களையும் நீங்கள் வந்து பூஜை அறையில் வைத்து காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்து அதோடு பார்த்தீங்கன்னா பச்சரிசியில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக அகல் விளக்கு வைத்து நெய்யை ஊற்றி பஞ்சு திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து மனதார பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய திருநாமத்தை பார்த்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயா போற்றி ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இது போன்ற திருமந்திரத்தையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து உச்சரித்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான சுபிச்சமும் உண்டாகணும், செல்வ சேர்க்கை உண்டாகணும், தொழிலில் ஏற்பட்டு இருந்த முடக்க நிலைகள் சரியாகணும், வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், தொழிலில் நல்ல ஒரு லாபமானது கிடைக்கணும், குழந்தைகளுக்கு வந்து திருமணம் நடத்தி வைக்கணும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். இப்படி உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதை மனதார சிவன் கிட்ட சொல்லி நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. நிச்சயமாக நீங்கள் நினைச்சது நடப்பதோடு வீட்டில் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் தீர்ந்து செல்வ சேர்க்கையும் பார்த்தீங்கன்னா உண்டாகும் அப்படிங்கிறதுல துளி அளவுக்கும் சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு சொல்லலாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவன் படம், அதாவது மத நம்பிக்கைகளின் அடிப்படையில் மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமான் குடும்பமாக இருக்கக்கூடிய புகைப்படத்தினை வீட்டிற்கு கொண்டுட்டு வருவது மிகவுமே மங்களகரமானதாக கருதப்படுங்க. இதன் மூலமாக சிவபெருமானுடைய அருளானது வீட்டில் பார்த்தீங்கன்னா நிரம்பி வழியும் அப்படின்னு சொல்லலாங்க. எனவே சிவபெருமானுடைய படத்தை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி முருகன் விநாயகர் இருக்கக்கூடிய ஒரு படமாக சின்னதாக பார்த்தீங்கன்னா பார்த்து வாங்கிக்கோங்க, ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கம், அதாவது நீங்கள் வீட்டிற்கு சிவலிங்கத்தை கொண்டு வந்து வைக்க விரும்பினால் மகா சிவராத்திரி நாள் இதற்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுங்க. மகா சிவராத்திரி நாளில் நீங்கள் சிவலிங்கத்தை வீட்டிற்கு கொண்டுட்டு வரலாம். இதை செய்வதன் மூலமாக நீங்கள் சிவபெருமானுடைய ஆசிகளை பெறுவது மட்டுமல்லாமல் வீட்டின் அனைத்து வாஸ்து தோஷங்கள், கால சர்ப்ப தோஷங்கள் மற்றும் பித்ரு தோஷங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்குங்க. அதாவது நீங்கள் ரொம்பவே சின்னதான ஒரு சிவலிங்கத்தை கூட பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு வாங்கிட்டு வரலாங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா ருத்ராஜங்க. மகா சிவராத்திரி நாளில் ருத்ராஜத்தை வீட்டிற்கு கொண்டுட்டு வருவது மிகவும் மங்களகரமானது. ருத்ராஜம் சிவபெருமானுடைய ஒரு வடிவமாகவே கருதப்படுதுங்க. எனவே தான் மகா சிவராத்திரியின் புனித நாளில் அதை வீட்டிற்கு கொண்டுட்டு வந்து பின்னர் அதை முறையாக பிரதிஷ்டை செய்த பிறகு வீட்டில் வைத்து அதன் மந்திரத்தை 108 முறை உச்சரித்தால் நீங்கள் சிவபெருமானுடைய ஆசிகளை பெற்றுக்கொள்ளலாம். இதனுடன் ருத்ராஜம் உங்களுடைய அனைத்து நோய்களையும் துயரங்களையும் நீக்கக்கூடிய வகையில் அமையும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கதுங்க. எனவே இந்த 3 பொருட்களையுமே நீங்கள் இந்த மகா சிவராத்திரி நாளில் மறக்காமல் உங்களுடைய வீட்டிற்குள்ளே எடுத்துட்டு வந்து வைத்து வழிபாடு செய்து கொள்ளுங்கள். முழுமையாக சிவபெருமானுடைய ஆசிர்வாதம் கிடைத்து வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் விலகுவதோடு வீட்டில் செல்வ சேர்க்கையானது உண்டாகுங்க. கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, இப்படி எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களை விட்டு நீங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. எனவே வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே தான் இந்த மகா சிவராத்திரியானது இது போன்று வரக்கூடுங்க. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான நாள் தான் பார்த்தீங்கன்னா வரப்போகின்ற பிப்ரவரி 26ஆம் தேதி வரப்போகிறது. இந்த ஒரு சிறப்புமிக்க புதன்கிழமை நாளை பார்த்தீங்கன்னா தவற விட்டுறாதீங்க. இந்த ஒரு அருமையான தகவலை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு எப்போது மகா சிவராத்திரியானது வரப்போகுது அப்படிங்கிற விஷயமானது தெரியாமல் இருக்குங்க. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களுக்குமே ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எளிமையான விஷயங்களை அவங்களுடைய வீடுகள்லையும் செய்து அவங்களுடைய வீட்டிலையும் தற்போது இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டத்தையும் போக்கிக் கொண்டு செல்வ சேர்க்கையானது உண்டாவதோடு செல்வ செழிப்பான சூழ்நிலையாகவும் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு நீங்களும் ஒரு காரணமாக இருந்தது உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா புண்ணியமாக வந்து சேரும். ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா நல்ல பதிவுகளை பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் செய்ய முடியலனா கூட அவங்க செய்வாங்க. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும், அவங்களுடைய வாழ்க்கையிலையும் நன்மைகளானது அதிகமாக பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குங்க. அதற்கு நீங்க காரணமாக இருந்ததால உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும். மேலும் இந்த தகவலை பற்றி
பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.